வணக்கம் தோழி, நலமாக இருக்கீங்களா? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சமீபத்தில் ஒரு தோழி கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க. அக்கா, எனக்கு வந்து ரொம்ப இர்ரெகுலர் பீரியடாக இருக்குது. இது வந்து நான் பெரிய பொண்ணு ஆனதுலேருந்து இந்த பிரச்சனை வந்து இருக்குது. இப்போ கல்யாணமாகி குழந்தையே நிற்க மாட்டேங்குது. மாத்திரை மருந்து ஏதாச்சும் எடுத்தால் மட்டும்தான் எனக்கு வந்து பீரியட்ஸே வந்து வருது. இந்த மாத்திரையெல்லாம் எடுக்கிறதுக்கு எனக்கு பிடிக்கல. இந்த மாத்திரைகள்லாம் எதுவும் இல்லாமல் பீரியட்ஸ் வர்றதுக்கும் சீக்கிரமாகவே குழந்தை உண்டாகிறதுக்கும் ஏதாச்சும் டிப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஆக்சுவலி இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்களுக்கு கருப்பையில் நிறைய அழுக்கு இருக்கும். ஸோ அதெல்லாம் ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணணும். கருப்பை நல்லா சுத்தமாக ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு இயற்கையாகவே கரு உண்டாயிரும். அவங்களுடைய பீரியட்ஸும் வந்து ரெகுலரைஸ் ஆகிடும். ஸோ அதுக்கு நம்ம எடுக்க வேண்டிய ஒரு சூப்பர் டிப்ஸை பற்றி, எடுக்க வேண்டிய ஒரு சூப்பர் ட்ரிங்கை பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக அவங்களுக்கு மட்டும் கிடையாது, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுற யாராக இருந்தாலுமே ட்ரை பண்ணலாம். ரொம்ப இரெகுலர் பீரியடாக இருக்குது, பிசிஓடி ப்ராப்ளம் இருக்குது, ஹார்மோனல் இம்பேலன்சிங் இருக்குது, சின்ன சின்ன பாலிப்ஸ் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் மாதவிலக்கு சமயத்தில் ரொம்ப குறைவான ரத்தப்போக்கு தான் இருக்குது, அடிவயிற்றில் வலி அதிகமாக இருக்குது. இந்த மாதிரி எந்த பிரச்சனை இருந்தாலும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். கை மேலே பலன் கிடைக்கும். ஒரு 2 மாதம் நீங்கள் பீரியட்ஸ் வரத்துக்கு முன்னாடி எடுத்திங்கனாலே 3வது மாதம் ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு யூட்ரஸ் எல்லாமே க்ளீன் ஆகி ஆட்டோமேட்டிக்காக வந்து ப்ரெக்னென்சி வந்து பாசிட்டிவ் ஆகிடும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு நமக்கு தேவையான சில பொருட்களை பற்றி ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இது மாதிரி வேப்பங்கொழுந்து வந்து எடுத்துக்கோங்க. வேப்பிலை இலைகள் இல்லை, வேப்பங்கொழுந்து. வேப்பிலை இலைகளை விட இந்த கொழுந்து இலைகள் தான் நம்ம வயிற்றில் இருக்கக்கூடிய எல்லா கிருமிகளையுமே வந்து நமக்கு வெளியேற்றிடும். ஸோ அதனால் இந்த மாதிரி கொஞ்சம் இளஞ்சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய இந்த கொழுந்து இலைகளை ஒரு 5 இலைகள் எடுத்துக்கோங்க. 5 அல்லது 6 இலைகள் வந்து எடுத்துக்கோங்க. அதற்கு கூடவே ஓமம் 1/2 ஸ்பூன், வெந்தயம் 1/2 ஸ்பூன், கருஞ்சீரகம். இது நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும். சில சமயத்தில் நமக்கு மளிகை சாமான் கடையிலையும் வந்து கிடைக்கும். கண்டிப்பாக வந்து வாங்கிக்கோங்க. இந்த கருஞ்சீரகம் தான் வந்து உண்மையான மெயின் இன்க்ரீடியண்ட்டே. ஸோ அதை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த 3 பொருளையுமே எடுத்துக்கோங்க. ரேஷியோ வந்து வேப்பிலை இலைகள் வந்து 5 அல்லது 6 இலைகள் போதும். அதே போல் ஓமம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் போதும், வெந்தயமும் 1/2 ஸ்பூன் போதும். ஆனால் கருஞ்சீரகம் மட்டும் ஒரு 3/4 ஸ்பூன் போல் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் போட்டு கொரப்பாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு வந்து 2 டம்ளர் நிறைய தண்ணி வைங்க. நல்ல அடிகனமான பாத்திரத்தில் சிம் ஃப்ளேமில் வச்சு இந்த கலவை, இந்த அரைச்சி வச்சுருக்க இந்த பவுடரையும் இந்த தண்ணியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க. அது வந்து 2 டம்ளராக இருக்க தண்ணி வந்து 1 டம்ளராக ஆகிற வரைக்கும் நல்லா வந்து கஷாயமாக வந்து மாறணும். இதை வந்து ஃபில்ட்ரு பண்ணி நல்லா ஆறட்டும். எக்காரணத்திற்கொண்டும் சூடாக வந்து குடிச்சிடாதீங்க. நல்லா வெதுவெதுப்பாக இருக்கிற பக்குவத்தில், ரொம்ப ஒரு பாடி டெம்பரேச்சர் நமக்கு எந்த அளவுக்கு இருக்குமோ அதே அளவு சூடு இருக்கும் பொழுது மெதுவாக, அதாவது ஒரு மருந்து மாதிரி வெடுக்குன்னா நம்ம அப்படியே டப்புன்னு எடுத்து குடிச்சிடாம மெதுவாக அதை சிப் பண்ணி நல்லா வாயில் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நம்ம வந்து இந்த பானத்தை வந்து எடுத்துக்கணும். எப்போ எடுத்துக்கணும்னு பார்த்தீங்கன்னா, காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கணும். இதை எடுத்த 2 அல்லது 3 நாள்லேயே உங்களுக்கு பீரியட்ஸ் வரத்துக்கான வாய்ப்பு ரொம்பவே அதிகமாகும். உங்களுக்கு தைராய்டு சம்மந்தமான பிரச்சனையினால் வரலனாலும் சரி, இல்லை பிசிஓடி, இல்லை எந்த ப்ராப்ளம்னால உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வராமல் ரொம்ப டிலே ஆகுது அப்படின்னாலும் இந்த ட்ரிங்கை காலையில் எம்டி ஸ்டொமக்கில் எடுத்துக்கோங்க. இல்லை வேப்பிலை கொழுந்து கிடைக்கல அப்படின்னக்கூடியவங்க, வேப்பிலை கொழுந்து கிடைக்கல அப்படின்னா ஒரு பிஞ்ச் பெருங்காயப்பொடி, நம்ம சமையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பெருங்காயப்பொடியை ஒரு சிட்டிகை மட்டும் இந்த பானத்தில் வந்து சேர்த்து நீங்கள் வந்து குடிக்கலாம். இது என்ன பண்ணும்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட வயிற்றுலையோ அல்லது கருப்பையிலையோ தேவையில்லாத கேஸ் இருக்குது, வாயு தொல்லை இருக்குது, இதெல்லாமே வந்து சரி செய்யும். அதே போல் இந்த கருஞ்சீரகம், வெந்தயம், ஓமம் இது எல்லாமே பெண்களுக்கு ஒரு அருமருந்துனே சொல்லலாம். இது 3யுமே நம்ம சேர்த்து எடுத்துக்கும் பொழுது ஆன்டி இன்ஃப்ளமெண்ட்ரின்னு சொல்லுவாங்க. அதாவது கட்டிகள், தேவையில்லாத கொழுப்புகள் அல்லது தேவையில்லாத சதைப்பற்று நம்ம உடம்புல எங்கே இருந்துச்சு அப்படின்னாலும் அதை வெளியேற்றக்கூடிய பண்புகள் இந்த 3 பொருளுக்குமே இருக்குது. ஸோ உங்களுக்கு ரொம்ப நாளாக டிலே ஆகிட்டு இருக்கக்கூடிய இந்த மாதவிலக்கு கூட வெளியே வர செய்திடும். இதை எடுத்துக்கிறதுனால கருப்பை நல்லா சுத்தமாகும். புழுக்கள் ஏதாச்சும் இருந்ததுன்னா அதுவும் வந்து அந்த பீரியட்ஸோடவே சேர்ந்து வெளியே வந்துடும். இல்லை பிசிஓடியால் தான் உங்களுக்கு இவ்வளோ பெரிய தொந்தரவு இருக்குது அப்படின்னா பிசிஓடி படிப்படியாக குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். ஆனால் வந்து எக்காரணத்திற்கு கொண்டு 3 நாளைக்கு மேலே இந்த ரெமிடி வந்து ட்ரை பண்ணாதீங்க. இந்த 3 நாள் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னாலே ஆஃப்டர் 3 to 4 டேஸ்க்குள்ளே கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து வந்துடும். அப்படியும் உங்களுக்கு பீரியட்ஸ் வரலை அப்படின்னா மறுபடியும் வந்து ஒரு 5 டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் ஒரு 3 டேஸ் எடுத்துக்கோங்க. கண்டினியூஸாக இதை வந்து எடுத்துக்க வேண்டாம், கேப் விட்டு எடுத்துக்கோங்க. இது வந்து உங்களுக்கு வந்து எந்த விதமான பக்க விளைவும் இல்லாமல், மருந்துகள் மாத்திரைகள் எதுவும் இல்லாமல் உங்களுடைய பீரியட்ஸை வந்து ரெகுலரைஸ் பண்ணும். ரொம்ப நாளாக வராத பீரியட்ஸை கூட கருப்பையை நல்லா சுத்தப்படுத்தி அந்த பீரியட்ஸோட எல்லா அழுக்குகளையுமே வந்து வெளியே எடுத்துகிட்டு வர வச்சிரும்.
இதை ஒரு மாதம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அடுத்த மாதம் நமக்கு இப்போ உங்களுக்கு ஒருவேளை ஒரு 45 நாட்களுக்கு மேலே தான் பீரியட்ஸ் ஆகுது அப்படின்னா இந்த மாதம் வந்து இந்த ரெமெடி நீங்கள் ட்ரை பண்ணும்பொழுது அடுத்த மாதம் வந்து கொஞ்சம் அந்த நாட்கள் வந்து குறையும். அதாவது 45 நாளுக்கு மேலே தான் எனக்கு பீரியட்ஸ் ஆகும் அப்படின்னு சொல்லக்கூடிய பெண்ணுக்கு ஒரு 40 நாளுக்குள்ளேயே வந்து பீரியட்ஸ் ஆகிறத கண்கூடாக பார்க்கலாம். ஸோ அடுத்த மாத விளக்குலேயும் வந்து உங்களுக்கு வந்து கர்ப்பம் தரிக்கலை, செக் பண்ணி பார்த்தாச்சு, நெகட்டிவ்னு வந்தாச்சு, கர்ப்பம் இல்லைன்னு தெரிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா நீங்கள் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கணும். ஏன்னா ப்ரெக்னென்சியாக இல்லையான்னு தெரியாமலே நீங்கள் இந்த ட்ரிங்க் எடுத்துக்கக்கூடாது. ஒரு 2 சைக்கிள் 2 மாத விளக்கு வர்றதுக்காக நீங்கள் இந்த ரெமெடி எடுத்திங்கனாலே போதும். அடுத்தடுத்த மாத விளக்கு வந்து எந்த விதமான டிலேஸும் இல்லாமல் கரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வர ஆரம்பிச்சிடும். கொஞ்சம் வெயிட் லாஸ்க்கும் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த ட்ரிங்க் எடுக்கும்போது உங்களுக்கு வெயிட் லாஸ்க்கும் வந்து சப்போர்ட்டிவாக இருக்கும். இப்போ நீங்கள் ப்ரெக்னென்சிக்கெலாம் எதுவும் பிளான் பண்ணலை, ஆனால் இர்ரெகுலர் பீரியட்ஸ் மட்டும் இருக்குது அப்படின்னா இதை எப்படி எடுத்துக்கலாம்னா நீங்கள் வந்து மொத்தமாக வந்து அரைச்சி வச்சுக்கோங்க. 25 கிராம் வெந்தயம், 25 கிராம் ஓமம், ஒரு 40 கிராம் கருஞ்சீரகம் எடுத்துக்கோங்க. இது எல்லாத்தையுமே ஒன்றா மிக்சியில் போட்டு நல்லா ஃபஸ்ட்டு வெறும் வானலியில் வறுத்துட்டு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி ஒரு பவுடர் ஆக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதை தினமுமே காலையில் ஒரு வார்மான வாட்டரில் சும்மா ஒரு 1/4 ஸ்பூன் மட்டும் மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டு வாங்க. ரொம்ப எடுத்துக்கணும்னு அவசியம் கிடையாது. கொஞ்சம் எடுத்திங்கனால இதோட பெனிஃபிட் நிறையவே கிடைக்கும். ஸோ இதை ரெகுலராக நம்ம பண்ணும்பொழுது ஹார்மோன் சம்மந்தப்பட்ட பிரச்சனை சரியாகும், பீரியட்ஸ் ரெகுலரைஸ் ஆகும், உடல் எடையும் குறைய ஆரம்பிக்கும். கண்டிப்பாக இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணும்பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்துக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நான் நம்புகிறேன். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட்டில் கேளுங்க. அடுத்து ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். நன்றி தோழி.